மகா கணபதே நமக. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் இந்த மிதுனத்துக்கு அஷ்டமாதிபதியாக வருவார். கடகத்துக்கும் அஷ்டமாதிபதி தான். ஆனால் மிதுனத்துக்கு மித்திரங்கிற முறையில் அவருக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது. மிதுனத்துக்கு கடகத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் கூடித்தான் இருக்கும். அதை விட சிம்மத்துக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். இதில் ஒன்று என்னென்னா, ஆணுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணுக்கும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். காரணம், அவர் மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல பெண் ராசிக்காரர்களான சிம்மத்துக்கு அவர் அஷ்டமத்தில் அமர்றார். அது மாங்கல்ய ஸ்தானம். அதில் மாங்கல்ய ஸ்தானம்னா கணவனை கொஞ்சம் படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம். இது பெண்கள் தன்னுடைய ராசிக்கு தன்னுடைய நாம நட்சத்திரங்களுக்கு பிரீதி பண்ணுறது மூலமாக அந்த கணவனுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். சரி, இப்போ ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து செய்ய வேண்டியது கல்யாணம் ஆனவர்களும் ஆகாதவர்களும் செய்ய வேண்டிய இடம். என்ன காரணம்னா, அஷ்டமத்தில் இருக்கிற போது ஒரு கல்யாணம் ஆகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணு மாப்பிள்ளையை தேடுவாங்க. அப்படி தேடும்போது இது ஒரு அஷ்டமத்தில் இருக்கும்போது தடைக்கு உரியவர், தடைகளை தருவார். அதனால் நீங்கள் செஞ்சுக்கோங்க. முதல்ல செய்ய வேண்டிய இடம், இந்த வழக்கம் போல் அந்த கிரகத்துக்கு பிரீதி பண்ணிவிடுங்க. அது திருக்கொள்ளிக்காடு. எதுக்கு 3 இடம் சொல்கிறேன். திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, திருக்கோடிக்காவல்னு மயிலாடுதுறையிலிருந்து சூரியனார் போகிற வழியில் இருக்குது. அது அந்த திருக்கோடிக்காவல். இந்த திருக்கோடிக்காவலில் இருக்க கோடீஸ்வரர் அம்பாளுக்கு 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள். அது முக்கியம். இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி திருமங்கலக்குடின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்தில் பிராணநாத சுவாமி மாங்கல்யங்காத்த மங்களாம்பிகா அப்படிங்கிற பாடல் பெற்ற ஸ்தலம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பண்ணுறது உத்தமம். இதுக்கப்புறம் இந்த சூரியனுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்தலங்கிறது சூரியனார் கோயில் இருக்குது. சூரியனார் கோயில்லையும் அர்ச்சனை பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இது சூரியன் நவக்கிரக சூரியனாக இருந்த இடம்தான் அது. இங்கே தஞ்சாவூர்லேருந்து ஒரத்தநாடு போகிற வழியில் கீழவுளூர்னு ஒரு இடம் இருக்குது. அதிலேருந்து ஒரு ஆர்ச். அது அந்த ஆர்ச்சில் இருந்து உள்ளே போனீங்கன்னா 3 கிலோமீட்டரில் பரிதியப்பர் கோயில்னு இருக்கும். இந்த சூரியனார் கோயில் சூரியனை விட இது சிலாக்கியமான சூரியனுடைய கோயில். அங்கே சூரியன் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறவரை இவர் அனுக்கிரகம் பண்ணுவார். சிவலிங்கம் பரிதியப்பரை அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த இடத்துல நீங்கள் ஒரு அர்ச்சனை போக்குவரத்துக்களை பண்ணிக்கிட்டீங்கன்னா இது இன்னும் சூரிய பிரீதி ஆகும். அந்த ஸ்தானம், இங்கே சிம்மங்கிற ஸ்தானம் திடப்படும். அந்த ராசிநாதன் லக்னாதிபதி திடப்படுவார். அவருக்கு அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஓயும். இதை கவனித்து நீங்கள் இதை பண்ணுங்கள். கொஞ்சம் சிரமமான தான் இதெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது, குறையும்.